தேவனுடைய நல்ல நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த நாளில் ஒரு நாள் பள்ளிப்பாடம் எத்தனாவது பாடத்தை நம்ம பார்க்குறோம்? 7. என்ன தலைப்பு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். என்ன தலைப்பு? தீமை என்னும் பிரச்சனை. சரி, ஒரு உதாரணத்தோட ஆரம்பிக்கலாம். நம்ம அழகிய ரோஜா பூக்கள்லாம் பார்க்குறோம், சரிங்களா? அது எப்படி இருக்குது? அழகாக இருக்குது. ஆனால் அதை பறிக்க போகும்போது நமக்கு என்ன நடக்குது? முள்ளு குத்துது. ஏன்? சரி, அதே மாதிரி இந்த உலகம் எப்படி கடவுள் எப்படிப்பட்டவர்? அன்பானவர். ஆனால் அந்த உலகம் எப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்குது? தீமை நிறைந்த ஒரு உலகமாக இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம், சரிங்களா? அதான் வசனம் வாசிக்கலாம். 1 யோவான் 4:8, 8லையும் 16லையும் நம்ம வாசிக்கிற மாதிரி 1 யோவான் 4:8, 16. 16ல் இந்த 2 வசனமும் என்ன சொல்லுது? தேவன் எப்படிப்பட்டவர் அப்படின்றத குறித்து சொல்லுது, சரிங்களா? தேவன் அன்பானவர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. அப்போ அவரை நம்ம அறிந்து விசுவாசிக்கிறோம். அவர் நம்மேல் வச்சுருக்க அன்பை நம்ம என்ன பண்ணுறோம்? அறிந்து விசுவாசிக்கிறோம். அப்படி இருக்கும்போது யாக்கோபு 1:17 வாசிப்போம். யாக்கோபு 1:17. ஆமாம். அப்போ தேவன் எப்படிப்பட்டவர் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இந்த வசனத்தில் பார்க்குறோம். இந்த வசனங்கள்லாம் இப்போ படித்த வரைக்கும் தேவன் எப்படிப்பட்டவர்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். நன்மையானது எல்லாமே, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும், சரிங்களா? அப்படி இந்த வசனம் சொல்லும்போது தீமைக்கு காரணம் யாருன்னு சொல்ல முடியாது. இந்த தீமை வந்ததுக்கெல்லாம் காரணம் யாருன்னு சொல்ல முடியாது. தேவன் சொல்ல முடியாது. ஏன்னா அவர் எப்படிப்பட்டவர்? அன்பானவர். ஒரு வேற்றுமை நிழல் கூட அவர்கிட்ட என்ன பண்ணல, இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம், சரிங்களா? அப்போ இந்த தீமை, இந்த பாவம், இந்த மரணம்லாம் வரத்துக்கு காரணம் என்ன? பாவம். அப்புறம் இன்னும் எப்படி அதை சொல்லலாம்? இல்லை, அடுத்த படத்துக்கு அது போகலாம். இதுக்கு சொல்லுங்கள். இந்த தீமை பாவம் மரணம்லாம் வரத்துக்கு காரணம் அது அடுத்த படத்தில் இருக்குது. இதெல்லாம் வரத்துக்கு காரணம் என்ன? ஆமாம், கீழ்ப்படுதல் இல்லாதனால தான். அதோட விளைவு தான் என்னது? இதெல்லாம் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம், சரிங்களா? அப்போ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? உதாரணத்துக்கு இப்போ சுனாமி எடுத்துக்கிறோம். எதனால் வருது? இயற்கையின் பேரிடர் சொல்லி சொல்கிறோம். இயற்கையினால தான் வருதுங்களா? இயற்கை தான் காரணங்களா அதுக்கு? இருக்கா? சரி, சரி. இப்போ கீழ்ப்படிதல் விளைவுனால தான் இந்த பிரச்சனை எல்லாம் வருதுன்னு சொல்லி பார்க்குறோம். தீமை மன்னிக்கவும், கீழ்ப்படியாமையின் காரணத்தினால தான் இதெல்லாம் வருது. தீமை, பாவம், மரணம் இதெல்லாம் வரும்னு சொல்லி பார்க்குறோம், சரிங்களா? அப்போ தேவன் ஒரு விஷயத்த சொல்லி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? இது செய்யாத அப்படின்னு தடை செஞ்சு இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம்? மீறுறோம். இல்லை, நான் அதை போய் என்ன தான் இதில் இருக்குது, அப்படி என்ன தான் அதில் விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம்? ஆராய்ச்சி பண்ணி அதை தேட ஆரம்பிக்கிறோம்.
ஆமாம், அதன் விளைவுனால தான் இதெல்லாம் வருதுன்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? சரி, ஒரு ஜெபம் செஞ்சு மீதமுள்ள பாடத்துக்கு போகலாம். ஜெபம் செய்வோம். எங்களை அன்பாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, அப்பா, இந்த பாடத்துக்கான நன்றி சுவாமி. இந்த பாடத்தில் நாங்கள் என்ன கற்றுக்கணுன்னு நீங்கள் விரும்புகிறீங்களோ அதை எங்களுக்கு கற்றுக் கொடுங்க. எங்களுக்கு வருகிற தீமையெல்லாம் எதனால் அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம். அப்பா, எங்களுக்கு நீங்கள் அனுமதிச்சிருக்கிற இந்த வருகின்ற ஒவ்வொரு பிரச்சனையும் அப்பா, நாங்கள் எதற்காக எங்களுக்கு இதெல்லாம் அனுமதிக்கப்படுது என்பதையும் குறித்து நாங்கள் புரிந்து கொண்டு எங்களுடைய ஆவிக்கிற வாழ்க்கையிலே நாங்கள் இன்னும் அதிகமாக நெருங்கி சேர்ந்து சாட்சியுள்ள வாழ்க்கை வாழ எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீங்கள் பலத்தை தாங்க, பரிசுத்த வழிநடத்தலை தந்து வழிநடத்த முடியாது. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனால் நல்ல பிதாவே, ஆமென். சரி, ஃபஸ்ட்டு பாடத்துக்கு போவோம். அந்த ஞாயிற்றுக்கிழமை பாடத்துக்கு என்ன தலைப்புன்னு பார்த்தீங்கன்னா, கர்த்தாவே எது வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போ இங்கே என்ன சொல்லப்படுது அப்படின்னு பார்க்கும்போது, கடவுள் எப்படிப்பட்டவர்னு சொல்லி நான் பார்த்தோம். கடவுள் அன்பானவர்னு சொல்லி பார்த்தோம். அப்படிப்பட்ட அன்பான தெய்வம் இங்கே வந்து நான் பார்க்கும்போது நம்மளோட வாழ்க்கையில் ஒவ்வொரு மனுஷனோட வாழ்க்கையிலையுமே அவங்க பிறந்தது முதல், அதாவது அவங்களோட விவரம் தெரிஞ்சதுலேருந்து அவங்க சாகிற வரைக்குமே என்ன தான் இருக்குது, அவங்களுக்கான பிரச்சனைகள் இருக்க தான் செய்யுதுன்னு சொல்லி பார்க்குறோம். சரிங்களா? இங்கே இருக்குங்க, வச்சுருக்கேன். இங்கே வந்து பார்க்கும்போது இந்த தீமை, அந்த பாவம் இதெல்லாம் வந்ததுனால இது யாரையும் பிரித்ததுன்னு சொல்லி நமக்கு தெரியும். சரிங்களா? கடவுளையும் மனுஷனையும் அந்த பாவம் என்ன பண்ணிடுச்சு, பிரிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அப்போ அப்படி இருக்கும்போது இங்கே ஒரு இயேசு கிறிஸ்து இந்த தீமையெல்லாம் வர்றதுக்கு காரணம், இந்த பிரச்சனையெல்லாம் வருது அப்படின்னும்போது யாருக்கும் கூட பிரச்சனை வந்துச்சு, யாருக்கும் கூட கஷ்டம் வந்துச்சு, ஆண்டவருக்கும் கூட கஷ்டம் வந்துச்சு. சரிங்களா? அந்த சிலுவை மரணத்தில் என்ன பண்ணுறாரு ஆண்டவர், ஏலி ஏலி லாமா சபதன், அதாவது என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? அப்போ இது என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, இது கடவுள் தப்பு செஞ்சதுனால அவருக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமையா அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது இல்லை. எதனால அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துச்சு, நம்மளோட மீறுதல்னால நம்ம தண்டனை அனுபவிக்காமல் நம்ம நித்திய ஜீவன் பெறணும் அப்படின்றதுக்காக என்ன பண்ணுறாரு, அவர் அதை ஏற்றுக்கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நான் பார்க்குறோம். சரிங்களா? அப்போ அந்த பாவத்தின் பிதா என்ன பண்ணுறாரு, நம்மளோட அவர் 2 பேரும் ஒன்றா இருந்தாங்க. இப்போ அதில் இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ அவரும் ரொம்ப தொடர்பில் இருக்கும்போது அந்த தொடர்பும் என்னாகுது, கட் ஆகுது. அது நம்மளோட பாவத்தின் உச்சக்கட்ட தன்மையினால தான் என்ன பண்ணுது, அவருக்கு அப்படிப்பட்ட ஒரு பிரிவு ஏற்படுது. அதை தாங்கிக்க முடியாமல் என்ன பண்ணுறாரு, அந்த தீமையை அந்த அந்த பிரச்சனையை அவரால் அதை ஏற்றுக்கொள்ள முடியல, அந்த பிரிவை தாங்கிக்க முடியல. பிதாவுக்கும் அவருக்கும் உள்ள பிரிவை என்ன பண்ண முடியல, தாங்க முடியாமல் அவர் சொல்கிறார். சரிங்களா? அப்போ அது எது வரைக்கும் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இந்த தீமையெல்லாம் எது வரைக்கும் இருக்கும், உலகம் முடிகிற வரைக்கும் இருக்கும். உதாரணத்துக்கு நம்ம பைபிளில் வாசிக்கிறோம் என்ன அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, 2 பேதுரு 3:9 இல்லை சாரி ஆதியாகமம் 18:20-21 நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 18:20-21. ஆதியாகமம் 18:20-21. பின்பு கர்த்தர் சோதம் கொமோராவின் கூக்குரல் பெரிதாய் இருப்பதினாலும் அவைகளின் பாவம் மிகவும் கொடிதாய் இருப்பதினாலும் நான் இறங்கி போய் என்னிடத்தில் வந்து எட்டின அதன் கூக்குரலின்படியே அவர்கள் செய்கிறார்களோ இல்லையோ என்று பார்த்து அறிவேன் என்றார். அப்போ இங்கே என்ன நம்ம பார்க்குறோம், ஏன் வந்து அந்த தீமை வந்து முழுசுமை எப்போ நிறைவடையுது அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா, எப்போ அது நிறைவடைனா அந்த பாவம் எங்கே போய் எட்டணும்,
சொல்லுங்கள். தேவனுடைய சந்நிதிக்கு போய் எட்டணும். அப்போ தான் என்ன ஆகும், இந்த தீமைக்கான பிரச்சனைக்கான ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படின்றத நம்ம பார்க்கணும். சரிங்களா? அப்போ அதனால் என்ன அதாவது எமோரியரின் பாவம் என்ன ஆகலை இன்னும். அப்போ தீமைக்கான ஒரு தீர்வு இன்னும் கிடைக்காத காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அப்படின்னா, அதாவது வசனம் சொல்கிற மாதிரி எமோரியரின் பாவம் இன்னும் என்ன ஆகலை, நிறைவாகலை. அதனால தான் என்ன ஆகுது, இன்னும் இந்த பிரச்சனை போயிட்டே இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ இந்த ஒரு சூழலில் நம்ம எப்படி வாழணும் அப்படின்றது தான் நமக்கான பாடம். நம்ம எப்படி வாழணும், அப்போ இந்த சூழலில் இப்படி தீமை பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அப்படின்போது நம்ம எப்படி வாழணும்? கடவுளை நம்பி என்ன பண்ணணும், நம்ம அவரை சார்ந்து வாழணும், அவரை நம்பணும், அவருடைய வார்த்தைக்கு முழுசுமாக கீழ்ப்படிந்து நடக்கணும்னு சொல்லிட்டு தான் நம்ம இந்த பாடத்தில் கற்றுக்குறோம். இயேசு கிறிஸ்து இப்படி வந்து நீங்கள் சொன்ன வசனத்தில் ஏலி ஏலி லாமா சபக்தானி சொன்னபோது, என் தேவனே ஏன் கைவிட்டீர். இப்போது தீமையின் மேலே கடவுளுக்கு இருக்கிற அந்த, அதாவது பிதாவுக்கு தீமையின் மேலே அல்லது பாவத்தின் மேலே இருக்கிற அந்த வருத்தத்தை அல்லது கோபத்தை தான் அது காட்டுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போ அப்படி கோபத்தை காட்டி பிதாவையும் கிறிஸ்துவையும் அது பிரிக்கிற ஒரு சூழலுக்குள்ள ஒரு உச்சக்கட்டத்தை அது எட்டுனாலும் ஏசப்பா சோர்ந்து போனாரா? இல்லை, சோர்ந்து போகலை. அவருடைய வேலையை செய்து பிதாவோடு கூட உறவாடுகிற ஒரு சூழலில் பரலோகத்தில் இருக்க போகிற ஒரு அனுபவத்தை அவர் பெற்றுக்கொள்கிறார். இப்போ அவங்க பரலோகத்தில் இருக்கிறார். இப்போ அந்த மாதிரி தான் நாமளும் என்ன செய்யணும் அப்படின்னா, தீமை இந்த உலகத்தில் இருந்தாலும் சோர்ந்து போகாது, கடவுளோட எப்பயும் நம்ம தொடர்பில் இருந்து அவரை நம்பி நம்ம வாழ்கிற சமயத்தில் அந்த நன்மையை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வேதாகமத்தில் கூட உதாரணத்துக்கு எஸ்ரா நேகமி அவங்கெல்லாம் ஆலயம் கட்டும்போது என்ன ஆணுச்சு, பிரச்சனைகள் வந்துச்சு. பிரச்சனைகள் வந்ததுன்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அவங்க என்ன ஆனாங்க, அதறியப்பட்டோ இல்லை விசுவாசத்தில் குறைவாகவோ அவங்க பின்வாங்கி போனாங்களா? இல்லை. அந்த சோதனையிலையும் அந்த பிரச்சனையிலையும் என்ன பண்ணாங்க, அவங்க முன்னேறி கடவுளை நம்பி சார்ந்து என்ன பண்ணாங்க, அவங்க வாழ்ந்து அந்த காரியத்தை செஞ்சு முடித்தாங்க. சரிங்களா? வெற்றியாக முடித்தாங்கன்னு சொல்லிட்டு நான் பார்க்குறோம். அப்போ இது மாதிரி இருக்க சூழலில் அடுத்த ஒரு திங்கக்கிழமை பாடத்துக்கு போவோம். நாம் அறியாதவை பல உண்டுன்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ரோமர் 11:33 வாசிப்போம். ரோமர் 11:33. தேவனுடைய ஐஸ்வர்யம், ஞானம், அறிவு என்பவைகளின் ஆழம் எவ்வளவா இருக்கிறது. அவருடைய நியாய தீர்ப்புகள் அளவிடப்படாதவைகள், அவருடைய வழிகள் ஆராயப்படாதவைகள். இப்போ நம்ம இங்கே பார்க்குறோம். இப்போ இந்த பாடத்தில் பார்த்திங்கன்னா யாரை குறித்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது யோபை குறித்து பேசுகிறாங்க. யோபுக்கு என்ன ஆணுச்சு? அவனுக்கு வந்து எல்லாத்தையும் இழந்து போகிற ஒரு நிலைமை வந்துச்சு. அவருக்கு அதிகமாக என்ன பண்ணப்பட்டார்? உபத்திரவப்பட்டார். சரிங்களா? அவருக்கு உண்டானது எல்லாமே என்ன ஆயிடுச்சு? எல்லாமே போயிடுச்சு. ஆனாலும் என்ன செய்யலை, அவர் தேவனை தூசிக்கல. ஆனால் என்ன செய்கிறார் அவர்? ஆண்டவர்கிட்ட போயிட்டு கேள்விலாம் கேட்குறார். சரிங்களா? கேள்வி கேட்கும்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? கேட்குறாரு. சரிங்களா? அப்படி கேட்குற சமயத்தில் இவர் என்ன பண்ணுறாரு? அவர் பெருசாக நினச்சிக்கிட்டாரு தனக்கு எல்லாம் எதனாலன்றது முழுசாக தெரியாட்டினாலும் என்ன பண்ணிக்கிறார், அவர் கேள்வி கேட்க அளவுக்கு அவர் துணிஞ்சிட்டார். அப்படின்னும் போது அப்போ தேவனுடைய வல்லமையும் ஞானத்தை விட இவருக்கு அதிகமாக தெரிஞ்சிருக்கும். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, அதெல்லாம் திருப்பி கேள்வி கேட்குறாரு. நான் இதெல்லாம் படைச்சப்ப நீ எங்கே இருந்த அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குறாரு. சரிங்களா? அப்போ அப்படி இருக்கும்போது இவர் என்ன பண்ணுறாரு? மௌனமாக ஆயிட்டார். நமக்கு என்ன தெரியல, நமக்கு ஒன்றும் தெரியல, நம்ம அவரோட தவிர அவர் என்ன பண்ணார் புரிஞ்சுக்கிட்டு மௌனமாக ஆயிட்டார். அப்போ நமக்கும் பிரச்சனைகள் வர சமயத்தில் நம்மளும் எப்படி இருக்கணும்? ஆண்டவரை கேள்வி கேட்கலாமா? அன்னைக்கு நம்ம என்ன பண்ணுங்க, வரேன் ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்காம யார்கிட்ட போய் கேட்கறது? இப்போ வந்து ஜென்ரலான ஒரு கேள்வி. இப்போ நம்ம வந்து சத்தியம் இதை நம்ம வந்து படிச்சிருக்கிறோம், நம்ம புரிஞ்சுக்கிறோம். இல்லை, இப்போ இதே வந்து வெளியில் இருக்கிறவங்க வந்து நம்மளை பார்த்து கேள்வி கேட்பாங்க, நம்மளையே திருப்பி கேட்பாங்க. என்னன்னாக்க
நீங்கள் வந்து கடவுளோட வழியில் போகிறீங்க, உங்களுக்கு வந்து சத்தியம்தான் முக்கியம்னு சொல்லிட்டு போகிறீங்க, ஒரு பர்ஃபெக்டாக நடக்கிறவங்க. இப்போ யோபுவை பார்த்து ஒருத்தர் கேள்விக்குங்க, நீ அவங்க ஃப்ரெண்ட்ஸுங்க கேட்டாங்கல்ல, நீ வந்து ஏதோ தப்பு பண்ணியிருக்க, நீ ஏதோ பாவம் பண்ணியிருக்க, அதனால தான் இப்படி ஆச்சுன்னு சொல்லிட்டு அவங்க வந்து ப்ளேம் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ இதே வந்து இன்னும் நல்லா புரிஞ்சுக்கிட்டவங்க யோபுக்கிட்ட வந்து இவ்வளோலாம் நடந்தும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஏன் இப்படி நடந்துச்சு, இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்படி கேட்குறவங்க கிட்ட நாம் வந்து எப்படி பதில் கொடுக்கறது? யோபுவை புரிஞ்சுக்கிட்டவங்க, யோபுவை புரிஞ்சுக்காதவங்க நீ பாவம் செஞ்சதுனாலன்னு சொல்லிட்டாங்க. யோபுவை புரிஞ்சுக்கிட்டவங்க நீங்கள் பாவமே செய்யலை, நீங்கள் நல்ல வழியில் தானே நடந்துகிட்டு இருக்கிறீங்க, அப்படி வந்து நடந்துகிட்டு இருக்கிறப்ப நீங்கள் வணங்குற தேவன் ஏன் உங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு காரியத்தை அனுமதிச்ச ஏன் கொடுத்தார்? அப்போ அந்த கடவுள் வந்து அந்த கடவுளை இவ்வளோ நம்பிட்டு இருக்கிறீங்களே, அப்போ உங்கள் கடவுள் இவ்வளோதானா அப்படின்னு ஒரு வரும், மற்றவங்க இருந்து வரும். அப்படி உள்ளவங்களுக்கு நம்ம எப்படி பதில் கொடுக்கறது? நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்டதாக இருக்குன்றத ஒரு சோதிக்கிற ஒரு வாய்ப்பை கடவுள் நம்முடைய விசுவாசத்தை சோதிக்கிறான்னு சொல்லி சொல்லாங்களா? யோபு வந்து தெரியாம வந்து சொல்றான், யோபு வந்து தெரியாம தேவனிடத்தில் இருந்து நன்மையை பெற்றுக்கொண்ட நாம் தீமையையும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்போ அந்த இடத்துல வந்து யோபு வந்து தெரியாம தான் சொல்றான், தேவன் தான் இந்த தீமையை கொடுத்தாருன்னு சொல்லிட்டு. ஆனா இன்னைக்கு நம்ம எல்லாரும் படிச்சு புரிஞ்சுக்கிட்டது என்ன? தேவன் தீமையை கொடுப்பவர் அல்ல அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சிருக்கோம். அப்போ யோபு கொடுத்த மாதிரி நம்ம பதில் கொடுக்க கூடாது. அதை எந்த வகையில் நம்ம பதில் கொடுக்கணும் ஆனாக்க அப்படிங்கிறத நம்ம யோசிக்கணும். இது வந்து நம்ம போன வாரமே படித்தது. அதாவது கடவுள்கிட்ட வந்து 2 சித்தம் உண்டு. ஒன் இஸ் கால்ட் த பர்ஃபெக்ட் வில் ஆஃப் காட், செகண்ட் இஸ் கால்ட் த பெர்மிசிவ் வில் ஆஃப் காட். இப்போ ஆபிரகாமோட வாழ்க்கையில் பார்க்கும்போது சாரா வழியாக தான் குழந்தை பிறக்கணும்னு இருந்தது. தட் இஸ் த பர்ஃபெக்ட் வில், அவரோட பரிபூர்ண சித்தமாக இருந்தது. ஆனால் ஹாகார் வழியாக வந்தது இஸ் கால்ட் த பெர்மிசிவ் வில். அவர் வந்து அது வந்து சரி இப்படி நடக்கட்டும் அப்படின்னு சொல்லி அதனால் அவர் அனுபவிச்சதுனால இன்னைக்கு வந்து அதோட விளைவை வந்து நம்ம இன்னைக்கு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இல்லைங்களா? அதுபோல் நம்ம வந்து தேவனுடைய சித்தம் என்ன, பரிபூர்ண சித்தம் என்ன என்று நம்ம வாழும்போது நமக்கு வந்து பிரச்சனைகள் இருக்காது. ஆனால் அவர் வந்து நம்ம வந்து நம்மளுடைய வழியில் வரணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய சித்தம் படி அவரு நமக்கு செயல்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம விடும்போது அது அப்படிப்பட்ட ஒரு சோதனைக்கும் அப்படிப்பட்ட ஒரு கான்சிக்வன்சஸ்க்கு நம்ம வருகிறோம் என்று நம்ம பார்க்கிறோம். நல்ல இல்ல பாஸ்டர், இதுக்கு தெளிவான ஒரு பதில் வேணும் பாஸ்டர். கொஞ்சம் ஆமா, ஏன்னா அப்படி பார்த்தாக்கா இயேசு கிறிஸ்து எதுவுமே வந்து பாவமே செய்யல, அவரோட வாழ்க்கையில வந்து பிரச்சனைகள் வந்துச்சு. அப்போ பாவத்தையும் இதையும் சோதனைகளையும் ஏன் கடவுள் அனுமதிக்கிறாரு நல்லவங்க வாழ்க்கையில?
ஒரு விஷயம் நம்ம அதுக்கு வந்து ஒருத்தவங்க கேட்குறாங்கங்கிறப்ப அவங்களுக்கு நம்ம எப்படி பதில் கொடுக்கணும்? அவ்வளோதானே. சரி, இப்போ பாருங்கள், இப்போ நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், பிரச்சனை அதாவது தீமை துன்பம் இதெல்லாம் வருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இப்போது கடவுளை பற்றி தெரிஞ்சவங்க ஒரு மாதிரியான ஒரு நிலைமைக்குள்ளே இருக்கிறாங்க, கடவுளை பற்றி தெரியாதவங்க ஒரு மாதிரியான நிலைமைக்குள்ளே இருக்கிறாங்க. சரி, இப்போ 2 பேருமே வந்து இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட கேள்வி கேட்குற நிலையில தான் இருக்கிறாங்க. ஏன் ஆண்டவரே இப்படிலாம் செய்கிறீங்க அப்படின்னு. புரிஞ்சவங்களை கூட வந்து புரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லும் பொழுது முழுமையான புரிதல் இல்லை அப்படிங்கிறத நம்ம அவங்கள்ட்ட பார்க்குறோம். ஆக மொத்தமாக 2 பேர்த்துக்குமே நம்ம என்ன சொல்ல வர்றோம், கடவுள் என்ன சொல்ல வர்றார் அப்படின்னா, கேள்வி கேட்குற அளவுக்கு மனுஷன் வந்து இன்னும் வளரலைன்னா அந்த அளவுக்கு கடவுளுடைய ஞானம் தான் வசனம் வாச்சோம். கடவுளுடைய ஞானம், அவருடைய அறிவு அளவிடப்பட முடியாதது, தெரியாது. அப்போ நமக்கு அதை எப்படி வந்து பிரச்சனையை நம்ம கேட்கணும் அப்படின்னா, கணக்கு ஏன் தப்பாக போட்டுகிட்டே போகிறேன் அப்படின்னாங்கிறதுக்காக வாத்தியார்ட்ட போய் நம்ம போய் ஏன் இப்படி எல்லாம் அந்த கணக்கு தப்பாக இருக்குது அப்படின்னு நம்ம கேட்க முடியாது. நான் கற்றுக்கல அதை சரியா, அப்போ எப்படி அப்படின்னு தான் போய் நம்ம கேட்கணுமே தவிர, தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் போய் கேட்கணுமே தவிர, ஏன் நீங்கள் போடுற கணக்கெல்லாம் தப்பான கணக்காக இருக்குது இப்படி போய் நம்ம வந்து ஆசிரியர்கிட்ட பேச முடியாது. சரிதானா? அப்போ ஆசிரியர்கிட்ட யாராக இருந்தாலும், கற்ற மாணவனாக இருந்தாலும் கற்றுக்கொண்டிருக்கிற மாணவனாக இருந்தாலும் தெரியாத மாணவனாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் ஆண்டவர்கிட்ட போய் கற்றுக்கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்கிற ஒரு அணுகுமுறையோடு போகிற பொழுது அங்கே விஷயங்கள் அவங்களுக்கு வெளிப்படுறோம் அப்படிங்கிறத பார்க்குறோம். சரி, அடுத்த ஒரு கேள்வி உங்களுக்குள்ளே வர்ற போது, ஏன் வந்து தீமையை நமக்கு அனுமதிக்கிறார் அப்படிங்கும்போது, முதல்ல இன்ட்ரோடக்ஷனில் நம்ம சில விஷயத்தை பார்த்தோம். சரிதானா? இங்கே தீமை என்பது எதற்காக அப்படிங்கும் பொழுது, பிரச்சனை அல்லது கஷ்டம் துன்பம் பாடு இதெல்லாம் எதற்காக அப்படிங்கும் பொழுது, ரோஜாவில் போய் நம்ம பார்க்குறோம், அது நன்மையானதாக தான் இருக்குது, அழகாக தான் இருக்குது. ஆனால் முள்ளுக்குள்ளே முள் ஏன் வச்சிருக்கிறாரு அப்படின்னா, புரிஞ்சுக்கிறதுக்காக தான். தீமை ஒன்று இருக்கிறது என்பதை புரிந்து கொள்வதற்காக அந்த உதாரணத்தில் பார்த்தோம். இப்போ ஏன் தீமை ஆண்டவர் அனுமதிக்கிறாரு? மனுஷன் கடவுள் வேணான்னு தடுத்ததை வந்து அங்கே போய் அவன் என்ன செய்கிறான் அப்படின்னு சொன்னால், அதை தொட்டு பார்க்குறான், எடுத்து பார்க்குறான், அதில் போய் மாட்டிக்கிறான். இப்போ அவனை காப்பாற்றணும் அப்படின்னு சொன்னால், அவன் தேவனை புரிஞ்சுக்கிடணும் அப்படின்னு சொன்னால் அவனுக்கு தீமை அவசியப்படுகிறது. அப்போ அந்த தீமையை அவர் தராரான்னா அவர்கிட்ட அந்த நிழல் கூட இல்லை. அப்போ யார் அதுக்கெல்லாம் பர்மிஷன் கேட்குறா அப்படின்னா சாத்தான் வழியாக வருது அப்படிங்கிறத யோபுடைய வாழ்க்கையில் நம்ம பார்க்குறோம். ஆனால் கடவுள் சோதிக்கிறவர் அல்ல, பரிசோதிக்கிறவர். அவங்க சொன்ன மாதிரி யூஜின் சார் அவங்க சொன்ன மாதிரி என்ன, ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பிள்ளையை கொடுத்தாரு, நன்மையை கொடுத்துட்டு அங்கே வந்து அவனை வெட்டு அப்படின்றார். அப்போ கூட அவர் மனசு வந்து கஷ்டப்பட்டுருக்கு, இல்லை ரொம்ப கஷ்டப்படுறார். எனக்கு ஏன் இப்படிப்பட்ட பிரச்சனை, நான் கடவுள்கிட்ட உண்மையாக தானே இருந்தேன் அப்படின்னா, ஆண்டவர் அவன் எந்த அளவுக்கு இருக்கிறான் அப்படிங்கிறத பரிசோதிக்கிறார். அப்போ எதுக்கு அந்த பரிசோதனை அப்படின்னா, அவன் கடவுளோட இன்னும் நெருங்கி ஜீவிக்கிறதுக்கு. குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி ஆண்டவரோட சிநேகிதனா ரொம்ப நெருக்கமாக இருந்தான். ஆனால் குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் அவன் குழந்தையை நேசிக்க ஆரம்பிச்சிட்டான். ஸோ அங்கே கடவுளுக்கு அவனுக்கு இருக்கிற உறவில் கொஞ்சம் பிரிவு ஏற்படுது. அப்போ அதை அவர் நெருக்கமான ஒரு உறவுக்குள்ளே கொண்டு வருவதற்காக. சரி, இப்போ சாத்தான் வழியாகவும் கொடுக்குற பொழுது ஆண்டவர் ஏன் கொடுக்குறாரு சோதிச்சுப்பார். அப்போ யோபுக்கிட்ட ஏன் அதை கொடுத்தாரு? அவன் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்கிறான்னு பார்க்கறதுக்காக தான். ஆக 2 விஷயமும் எதற்காகத்தான் அனுமதிக்கப்படுகிறது அப்படின்னா, மனுஷன் கடவுளோட சேர்ந்து வாழணும் அப்படிங்கிற ஒரு புரிதலுக்குள்ள அவன் வரணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் தீமை இந்த உலகத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறது. அதை 2 தரப்பாரும் சரியாக பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் விளங்கிக்குவாங்க. அது கடவுளோட சேர்ற வாழ்க்கை முறைக்கான ஒரு ஆசீர்வாதமாக அது இருக்கும். அதான் நம்ம இப்படி பார்க்கணும். இதில் ஒரே ஒரு இது மட்டும் வாசிக்கிறேன். அம்மையார் எழுதியிருக்காங்க, கிறிஸ்துவிடம் போகும் பாதையில் வந்து முதல் பாடத்தில் வந்து பூமியை சபித்ததுக்கு பின்னாடி அந்த தீமைகள்லாம் கடவுள் ஏன் அனுமதிச்சிருக்காரு அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு பதில் என்னவா எழுதியிருக்காங்க அப்படின்னாக்க, மனிதனுடைய வாழ்நாட்களை பிரயாசமும் கவலையும் உள்ளதாக்குகின்ற முள்ளும் குறுக்கும் கஷ்டங்களும் துன்பங்களும் பாவத்தினால் விளைந்த கேட்டிலிருந்தும் நாசத்திலிருந்தும் அவனை தூக்கி விடுவதற்கு அவசியமான பயிற்சியின் ஒரு பகுதியாக அவனது நன்மைக்காக நியமிக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எழுதுகிறாங்க. அப்போது கடவுள் வந்து நம்மளுடைய மீறுதல்கள் பாவத்தினால தான் அந்த தீமைகள்லாம் வருது.
அதை ஏன் அனுமதிச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்கு தான் இந்த பதில். அவனை வந்து பக்குவப்படுத்தி ஒரு பயிற்சியை கொடுத்து அந்த பயிற்சி மூலமாக திரும்பவும் அந்த பாவத்துக்குள்ளார அந்த நாசத்துக்குள்ளார போகாமல் அவரிடத்துல ஓடி வந்துடணும் அப்படின்னு பாஸ்டர் சொன்னது மாதிரி அது ஒரு பயிற்சிக்காக, மனுஷனுக்கு இது அவசியம், இதையும் நன்மைக்காகவே அவர் அனுமதித்திருக்கிற தீமை எதுக்கு, என்னோட நன்மைக்காகத்தான் அப்படிங்கிறத நம்ம வந்து உணர்ந்து இன்னும் அவரிடத்தில் நம்ம வந்து கிட்டி சேரணும். இப்படி தான் நம்ம வந்து நம்மளை கேட்குறவங்களுக்கு வந்து பதில் கொடுக்க பழகணும். பக்கத்தில் வச்சுக்கோங்க. கொஞ்சம் பக்கத்தில் வச்சுக்கோங்களேன். கொஞ்சம் நம்ம அடுத்த படத்துக்குள்ளே போகலாம், மணி ஆகுது. அடுத்து பார்த்திங்கன்னா சந்தேக ஆத்திகன்ற தலைப்பில் பார்க்குறோம். இங்கே பார்க்குறோம் அப்படின்னா யாரை குறித்து பார்க்குறோம் அப்படின்னா, அந்த சங்கீதம் 73 ஆசாப் அப்படின்ற ஒரு நபர், அவர் என்ன பண்ணுறாரு, அவர் என்ன ஒரு விஷயத்தை இங்கே பற்றி பேசுகிறான்னு பார்த்திங்கன்னா, இன்றைக்கி நம்மலாம் என்ன சொல்கிறோம், அவர் சொல்கிறார் துன்மார்க்கர்கள்லாம் என்ன சொல்கிறோம், இப்போ நம்மளே பொதுவாக சொல்கிறோம், என்ன சொல்கிறோம், எவ்வளோ கொலை செய்கிறாங்க, என்னென்னமோ செய்கிறாங்க, அவ்வளோ துன்மார்க்கமாக வாழ்கிறாங்க. ஆனால் அவங்களும் என்ன செய்கிறாங்க, அவங்களும் எப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். சரிங்களா? அப்போ அவங்களும் நல்லா இருக்காங்க, ஆனால் நம்ம கடவுள் பேச்சு கேட்குற நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம், எவ்வளோ துன்பப்படுறோம், எவ்வளோ மனவேதனைக்குள்ளே ஆளாகிறோம் அப்படிலாம் நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா? இப்போ இதெல்லாம் அப்படி பேசும்போது இதை குறித்து அவர் பேசுகிறாரு. இப்போ அவர் என்ன பண்ணுறாரு, அவருக்கு ஏற்பட்ட அந்த தீமையில் அவர் என்ன பண்ணுறாரு, இப்படிலாம் பேசுகிறாரு. நம்மளும் அப்படி தான் பேசுகிறோம், மற்றவங்களுக்குலாம் இப்படி வருது, நமக்கு மட்டும் ஏன் இப்படி பிரச்சனை, என்ன பண்ணுறோம், அடுத்து கடவுளை என்னென்ன பேசணுமோ என்னென்ன பேசக்கூடாதோ எல்லாத்தையும் என்ன பண்ணிடுறோம், பேசிடுறோம். இந்த கடவுளுக்கு கண்ணே இல்லையா, நான் அவரை நம்பி தான் நான் வந்தேன், எனக்கு இவ்வளோ பிரச்சனையை தராரு அப்படிலாம் சொல்லிட்டு என்ன பண்ணிடுறோம், நம்ம பேச ஆரம்பிச்சிடுறோம் அவரை. ஆனால் இதிலேருந்து இதெல்லாம் அந்த ஆசாப் ராஜா போயிட்டு எங்கே போய் பார்க்குறான்னு சொல்லி நான் பார்க்குறோம். அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் போயிட்டு என்ன பண்ணுறாரு, பார்க்குறாரு. அடுத்து அவங்களுக்கான ஒரு முடிவு என்ன, துன்மார்க்கமாக வாழ்கிறவங்களோட முடிவு என்ன, கடவுள் பேச்சை கேட்டுட்டு வாழ்கிறவங்களோட முடிவு என்னன்றதை ஆசரிப்பு கூடாரத்தில் பரிசுத்த ஸ்தலத்தில் அவர் போய் பார்க்குறாரு. சரிங்களா? அப்போ துன்மார்க்கமாக வாழ்கிற அவங்களோட முடிவு கடைசியில் என்ன, அது அவங்களுக்கு நித்தியமான ஒரு மரணத்துக்குள்ளாக அவங்க ஆளாகுவாங்க. ஒரு நிமிஷம், என்ன சந்தேக நாத்திகன் அப்படித்தானே? ஆத்திகன் என்ன சந்தேக ஆத்திகன்? ஆத்திகன்னா கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க இல்லை, கடவுள் நம்பிக்கை உள்ளவங்க கூட
என்ன செய்கிறாங்க? கஷ்டப்படுறாங்க. எதுக்காக கஷ்டப்படுறாங்க? மற்றவங்களுக்கு இவ்வளோ அதானிக்கு மட்டும் ஏன் இவ்வளோ சொத்து செய்கிறது? அம்பானி ஏன் இவ்வளோ சொத்து வச்சுருக்கா? ஏன் இவங்கெல்லாம் இப்படி இருக்கிறா? இந்த கேள்வி வருதா இல்லையா? யதார்த்தமாகவே கடவுள் நம்பிக்கை இருக்கிற நம்ம வந்து கடவுளோட சேர்ந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறோன்னு சொல்கிறோம். ஆனால் துன்மார்க்கன், கெட்டவன், அயோக்கியன் இவெல்லாம் செழிப்பாக உச்சத்துக்கு போகும்போது நம்ம மனசு எப்படி இருக்குது? இதாங்க பாடம். அதாங்க ஒரு இந்த கேள்வியோடு நீங்கள் அந்த சங்கீதத்தை பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன புரிஞ்சுருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இப்போ உங்கள் மனநிலை எப்படி இருக்குது? இப்படியெல்லாம் இருக்கா? இன்றைக்கி கெட்டவன் நல்லா இருக்கான் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்கள் மனசு சோர்ந்து போகுதா? சோர்ந்து போகலையா? எப்படி இருக்கிறீங்க? இல்லை வந்து சந்தோஷம், அவன் நல்லா இருக்கட்டும், அதான் நீ நல்லா இருக்கட்டும்னு நினைக்கிறீங்களா? ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். அம்பானிலாம் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்கிறோமா? அப்படி நினைக்கிறோமா? நம்ம நினைக்கிறீங்கன்னா பரவாயில்ல, ஆனால் எல்லாரும் அப்படி நினைக்கிறீங்க. இன்னொன்று சொல்லிட்டோமாங்க பாஸ்டர், அதானிக்கு அவரு அவ்வளோ கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னாக்க என்னோட நினைவுகள் எனக்கு என்ன அப்படி எனக்கு ஏன் கிடைக்கிறேன்ல, அவன் வந்து எல்லாத்துக்கும் வாரி வழங்கி அவன் மூலமா நிறைய குடும்பங்கள் வந்து பிழைக்குது அப்படின்னா, நிறைய பேர் வந்து பிழைப்புகளுக்காக வேலைகளை கொடுத்து மேலே கொண்டு வர ஒரு அவனையே அறியாமல் ஒரு நல்ல குணம் இருந்திருக்கலாம். அதனால் வாரி அவர்கிட்ட கொடுக்குறாரு. ஆனாக்க எனக்கு ஒருவேளை அந்த எண்ணங்கள் என்கிட்ட இருக்காததுனால வேண்டி நான் மட்டுமே வச்சுக்கிருவேன், என் குடும்பம் நல்லா இருந்தால் போதும்னு வச்சுக்குவேங்கிறதுனால வேண்டி இந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டேன்னு தெரிஞ்சு எனக்கு கொடுக்கலையோ என்னவோ அப்படி நான் நினச்சிக்கிறேன். அப்படி அவங்க நினச்சிக்கிறாங்க. ரெண்டு மைக்கில் பேசுங்க சகோதரி. ரெண்டு விதம் இருக்கு. ஒன்று வந்து உலகத்தில் இருக்கிற மக்களை பேணி காக்கிறதுக்கு ஒரு மக்களை வச்சிருப்பாரு. சரிங்க. அவங்கள எப்படி வேணா உயர்த்துவாரு, எது வேணா பண்ணுவாரு. ஆனா கிறிஸ்துவங்களுக்குன்னு ஒரு வழி வச்சிருக்காரு. நம்மளுக்கு பணம் அது இது எதுவும் கிடையாது. அவங்களையெல்லாம் கடவுள்கிட்ட கொண்டுட்டு வர ஒரே ஒரு வேலை தான். அதுக்கு பணம் சொத்து இதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா வேலை ஆகாது. கேள்வி கேட்குற மாதிரி நீங்கள் பக்கத்தில் ஆளை வச்சுக்கிட்டே கேள்வி கேட்டுட்டு இருக்கிறீங்க, சொல்லிட்டு இருக்கிறீங்க. வட்டி வேற மாதிரி. அதாவது அவங்களுக்கெல்லாம் பணம் வருது அப்படிங்கும்போது ஆசீர்வாதம். அதாவது இப்போ பாடம் அங்கே நம்ம போயிடுறோம். ஆனால் என்ன நம்ம மனசுக்குள்ளே வெதும்புகிறோம் இல்லையா? சில நேரங்களில் ஏன்டா அவெல்லாம் நல்லா இருக்கான், அவன் வீட்டில் பாரு வச்சா அப்படியே எல்லாம் 1 வச்சா 10 வருது, நான் 10 வைக்கிறேன் 2 கூட பெருசாக வளர மாட்டேங்குது. என்ன இப்படி தான் நம்மளுடைய மனசு இன்றைக்கி ஆண்டவர்கிட்ட இருந்தாலும் வந்து மனசு பாரப்படுது. அப்போது பாரப்படுறதுக்கான அந்த பதில் என்ன, அந்த பாரத்தை எப்படி நம்ம போக்கிக்கிறது அப்படிங்கும்போது தான் சங்கீதத்தில் நம்ம பார்க்குறோம். என்ன ஆண்டவர் சொல்கிறார் ஆசாப் மூலம், அவன் கொஞ்ச நாள் தான், துன்மார்க்கன் வாழ போகிறது கொஞ்ச நாள் தான், அவனுடைய வாழ்க்கை ரொம்ப நாளைக்கு இருக்காது, அவன் இருந்த இடம் காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறார். சில நேரங்களில் ஊரில் பேசுகிறாங்கல்ல, நல்லவங்களை ஆண்டவன் சோதிப்பான், கெட்டவங்களை சோதிக்க மாட்டான், ஊரில் பேசிக்கிறாங்க, மனுஷாளுங்க பேசிக்கிறாங்க. அப்போ நல்லவனுக்கு ஆண்டவர் கொடுக்க மாட்டார், கெட்டவனுக்கு தான் போய் சேரும். அப்போ ஆண்டவர் கொடுக்குறாருங்கிறது இல்லை. அவனுக்கு சாத்தா வந்து சொல்கிறான், என்னை நேசிச்ச அப்படின்னா, என்னை சேவிச்சுன்னா நீ என்ன கேட்டாலும் தர்றேன் அப்படின்னு தான் அவன் கொடுக்குறான். புரியுதுங்களா? அப்போ கடவுள் ஆசீர்வதிக்கிறவர் அவருடைய பிள்ளைகளுக்கு. இப்போ ஆபிரகாம்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆசீர்வாதமாக தான் இருக்கிறார், செல்வாக்கோடு தான் இருக்கிறார். ஆனால் புரிதல் என்ன, அவங்களுடைய புரிதல் என்ன? செல்வத்து மேலே அவங்களுடைய புரிதலா? யோபுடைய வாழ்க்கையை எடுத்துக்கோங்க, செல்வத்து மேலே அவங்களுடைய புரிதலா? இல்லை, கடவுள் மேலே தான் அந்த புரிதல். அப்போ கடவுளை புரிஞ்சு வாழ்கிறவங்களுக்கு கடவுள் கொடுக்க தான் செய்கிறார். அதனால் கடவுள் கும்பிட்றவங்களாம் ஓட்டாண்டியாக இருக்காங்க கிடையாது, சரிதானே? கடவுளை கும்பிட்றவங்க செல்வாக்கோட இருக்குவாங்க, கடவுளை மதித்து அவங்க வாழ்க்கை நடத்துகிறப்போ அந்த ஆசீர்வாதம் அவங்களுக்கு வருதுன்னு வச்சுக்கோங்க. சரி, அப்போ பாடத்தில் இருக்க நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, துன்மார்க்கன் சீக்கிரமாக அழிஞ்சிருவான். அதனால் அதை கொண்டு நான் என்ன செய்யக்கூடாது, மனசு வெதும்பக்கூடாது, அப்போ நான் சந்தேகப்படக்கூடாது, கடவுள் மேலே அவநம்பிக்கையாக இருக்கக்கூடாது. நான் எதன் மேலே பற்று உடையவனாக இருக்கிறேங்கிறத கடவுள் பார்க்கறதுனால தான் எனக்கு கிடைக்க மாட்டேங்குது. அப்போ கடவுள் மேலே நான் பற்று வச்சு செல்வத்தை 2வதாக நான் வச்சேன் அப்படின்னா எனக்கும் ஆண்டவர் கொடுப்பாரு. நானும் ஆபிரகாமை போல, ஈசாக்கை போல, நம்முடைய முற்பிதாக்களை போல நம்ம செல்வந்தர்களாக இருக்க முடியும், சரிதானா? ஆக அதை நம்ம புரிஞ்சு மனம் வெதும்பாமல் நம்ம வாழ்க்கையில் இருக்கணுங்கிறதான் ஆண்டவர் நம்ம கற்றுக் கொடுக்குற பாடம். ரைட். கடவுளுடைய ஆசீர்வாதங்கிறது வந்து என்னாக்க, எவருடைய மீறுதல்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். இப்போ ஒரு துன்மார்க்கனை பார்த்து அவங்ககிட்ட அவ்வளோ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து சோர்ந்து போகிறத காட்டிலும்,
என் தேவன் என்னுடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார். அவருடைய வழிகளில் நான் போயிட்டுருக்கேன். அவன் அவனுடைய பாவ நிலை அப்படியே தான் இருக்குது. அதனால் வேண்டி அவனுடைய வாழ்நாள் கொஞ்ச நாள் தான். சகோதரி சொன்னது போல் நம்ம அவங்கள பார்த்து நம்ம துக்கப்படவோ கடவுள் மேலே ஒரு குறைவான கண்ணோட்டத்தோடு பார்க்குறதோ இல்லாமல் என் தேவன் என்னுடைய பாவத்தை மன்னித்திருக்கிறார், அப்படிப்பட்ட பாக்கியத்தையும் ஸ்லாக்கியத்தையும் எனக்கு கொடுத்துருக்கார். பாவ அறிக்கை செஞ்சு பாவம் செய்யாத ஒரு வாழ்க்கை வாழ எனக்கு பயிற்றுவிட்டிருக்கிறார் அப்படிங்கிறத நம்ம நினச்சி அவரை குறை சொல்லாமல் போக மனசு பழகணும். அதே மாதிரி துன்மார்க்கர்கள் அவங்க அப்படிலாம் பண்ணுறாங்க அப்படின்றதுக்காக அவங்க என்ன ஆகிடக்கூடாது நம்ம நினைக்கணும், அவங்க அழிஞ்சு போயிடக்கூடாது அப்படின்னு நினைக்கவும் கூடாது. ஏன்னா அழிஞ்சு போகணும்னு நினைக்கூடாது. வந்துருச்சு மனசில் இருந்துச்சு, வாயில் வார்த்தை இருந்துச்சு. அப்போ ஏன் அப்படின்னா ஆண்டவர் என்ன பண்ணுவார், அவங்க மனமாறு அவங்களையும் மன்னிக்கக்கூடிய ஒரு குணம் கொண்டவர். அப்படி இருக்கும்போது நம்ம யாரையும் பார்த்து என்ன பண்ணக்கூடாது, அவங்க அப்படிலாம் இருக்காங்க அப்படின்றதுக்காக நமக்கு இப்படி இல்லையே அப்படின்றதுக்காக நம்ம சோர்ந்தும் போகக்கூடாது. அவர்களை நம்ம சத்தியத்துக்குள்ளார கொண்டு வர கல்யாணி சகோதரி சொன்னது போல் அவங்களுக்கும் சத்தியத்தை அறிவிக்கக்கூடிய பணி நம்ம கையில் ஒப்பு கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவரோட நினைவுகள் நம் நினைவுகள், அதாவது அவரது போல் நம்மளது இல்லை, அவரோட வழி போல் நம்மளோட வழி இல்லை. அதனால் எந்த ஒரு நபரையும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, சரி. அடுத்த ஒரு பாடத்துக்குள்ளே போவோம். சுயாதீன சித்த தற்காப்பு. ஏன் கடவுள் சுயாதீனத்தை கொடுக்காமவே அவங்கள படைச்சிருக்கலாம்ல, ஏன் கொடுத்தாரு? சுயாதீனத்தை கடவுள் ஏன் கொடுத்தாரு? அப்போ சாத்தான் சொன்னது போல நம்மளை அடிமையாக வச்சிருக்கிறாரு அப்படின்னு அவன் சொன்ன கருத்து உண்மையாயிடும். சரி, அப்புறம் கல்யாணி சகோதரி சொல்கிறாங்க அவர் இல்லைன்னா அன்பில்லாதவர்ங்கிற ஒரு ப்ரூஃப் ஆகிடும். நம்மளையெல்லாம் ஒரு அடிமையை போல் வச்சுருக்கிறாரு, அவர் என்ன சொல்கிறாரோ அதை மட்டும்தான் கேட்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்ன வரும், பிள்ளைங்களே நம்மளை சொல்கிறாங்களே எங்களுக்குன்னு ஒரு இஷ்டம் இல்லையா, எங்களுக்குன்னு ஒரு விருப்பம் இல்லையா, எப்போ பார்த்தாலும் நீங்கள் சொல்கிறதையே கேட்கணுங்கிறீங்க, நீங்கள் சொல்கிறத தான் சாப்பிட்ணுங்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்மளை ப்ளேம் பண்ணுறாங்கல்ல. அதுபோல தான் நம்மளும் கடவுளை என்ன செய்வோம், ப்ளேம் பண்ணுவோம். அப்போ உங்களை அடிமையாக வச்சுருக்கோம். ஒரு சில பிள்ளைகள் கேள்வி கேட்குறாங்க, உங்களுக்கு என்ன நாங்கள் என்ன வேலைக்காரியா, இப்படி கேள்வி கேட்குறாங்க. இந்த வேலையை செய்ய, அதை செய்ய, இதை செய்ய அப்படின்னு சொன்னால் அப்போனா உங்களுக்கு என்ன நாங்கள் என்ன வேலைக்காரியா அப்படிங்கிற கேள்விகள்லாம் இப்போ வெளியில் வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ உள்ள பிள்ளைங்க கேட்குறாங்க, ஒரு பெற்றவங்களை பார்த்து கேட்குறாங்க. இந்த பாருங்க இங்கேயும் புஷ்பாவும் சொல்கிறாங்க அவங்க பையன் அப்படி தான் கேட்குறான்னு சொல்லிட்டு. அதுபோல் கடவுளை பார்த்து நம்ம இப்படி கேட்டுருவோம், கடவுளை பார்த்து நம்ம கேட்டுருவோம். சரி, இப்போ கடவுள் சொல்லுங்கள். அதாவது சுயாதீனம் அப்படிங்கிற ஒரு விஷயம் சுதந்திரம் தானே. அப்போது சுதந்திரம் எங்கே இருக்குது அப்படிங்கிற நம்ம புரிஞ்சுக்கிடணும். சுதந்திரம் ஆண்டவர் அவங்க கேள்வி ஏன் ஆண்டவர் சுதந்திரத்தை கொடுக்காமே படைச்சிருந்தா என்ன ஆயிருக்கும், அதாவது என்ன சொல்ல வரோம் அப்படின்னா சுதந்திரம் கொடுக்காம படைச்சிருந்தா என்ன இருக்கும், ஆதாம் ஏவாளும் தப்பு பண்ணுறப்ப ஏவாள் போய் பழத்தை பறித்து சாப்பிட்றப்ப கையை பிடிச்சி இழுத்துருந்துருக்கணும் ஆண்டவர், போயிருக்காத அப்படின்னு சொல்லி. அப்படி ஆண்டவர் வச்சிருந்தா என்ன நடந்திருக்கும், அவங்க ஒரு எப்படி இருந்திருப்பாங்க, அவங்க ஒரு செய்யாம இருந்திருப்பாங்க. ஆனா கடவுள் கூட அவங்க எப்படி இருப்பாங்க, ஒரு பயத்தோட தான் அவங்க கீழ்ப்படி சந்தோஷமா இருக்க முடியுமா, அவரை புரிஞ்சுக்க முடியுமா? அப்போ என்ன சுயாதீன சித்தம் அல்லது சுதந்திரம் ஆண்டவர் கொடுத்துருக்கிறதுக்கான காரணம் என்ன, பகுத்தறிஞ்சு நல்லது எது கெட்டது எது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சு துன்பம் எது இன்பம் எது அப்படின்னு ஒரு மனுஷன் தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் பாருங்க அயன் பாக்ஸு சுடும் அப்படின்னு சொல்லி குழந்தைகிட்ட சொல்கிற போது அது என்ன செய்யலை, அது புரிஞ்சுக்கிடல. ஆனால் விட்டுடுறோம், அது சுட்டதுக்கு அப்புறம் அது கையை எடுத்துருது, ஆனால் திரும்ப அதுக்கிட்ட போகுமா, போகாது. நம்ம போய் தொட போகிறப்பெல்லாம் கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருந்தோம்னு வச்சுக்கோங்க, குழந்தை திரும்ப திரும்ப என்ன பண்ணிட்டு தான் இருக்கோம், அதை தொட தானே போயிட்டே இருக்கோம்.
உங்களால் புரிஞ்சுக்க முடியுதா? இதை தாங்க ஆண்டவர் இந்த பாடத்தில் நம்ம கற்றுக்கணும்னு சொல்லி இந்த 4 பாடம் நமக்கு சொல்லித்தருது. அப்போ என்ன நம்ம புரிஞ்சுக்கிடணும் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். அப்படின்னா சுயாதீன சித்தத்தை ஆண்டவர் கொடுத்துருக்கிறாருன்னு சொன்னால் அது காரணம் பகுத்தறிவு மனுஷனுக்கு வேணும். நல்லது கெட்டது தெரிஞ்சு தான் மனுஷன் கடவுளோட சேர்ந்து உறவாடணும். ஒரு கடவுளே கையை பிடிச்சி இழுத்துட்டு வந்துட்டாருன்னா அடிமை மாதிரி தான், அவங்க சொன்ன மாதிரி அடிமை மாதிரி தான் இருப்பான். ரோபாட் மாதிரி தான், சொல்கிறத செய்வோம். அப்படி தான் நம்ம இருப்போம் இல்லையா? ரோபாட் என்ன செய்யுது, அப்படி தான் இன்றைக்கி நம்ம வாழ்ந்துருப்போம். ஆனால் ரோபாட்டு அம்மானு கூப்பிட்றதுக்கும் குழந்தை அம்மானு கூப்பிட்றதுக்கு வித்தியாசம் இருக்கா இல்லையா? இப்போ அதுதாங்க நம்ம வாழ்க்கை. அதை தான் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். அப்போ சுயாதீனத்தில் தான் ஆசீர்வாதம் இருக்குதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிடணும். ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் சுதந்திரம் இருக்குது, கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் ஒழுக்கம் இருக்குது, கட்டுப்பாட்டுக்குள்ளே தான் பாசம் இருக்குதுன்னு புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி பிள்ளைங்க வந்து அப்படி கேட்குறாங்கங்கிறது யதார்த்தமாக நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயந்தான். ஆனால் அப்படிப்பட்ட பிள்ளைகளை நாம் அந்த பிள்ளைங்க அப்படி வராமல் இருக்கிறதுக்கு என்ன செய்யலாம், அந்த பாதைக்கு நீங்கள் போங்க. பெற்றோர்கள் என்ன செய்யணும், அந்த பிள்ளைகள் எப்படிப்பட்ட சூழலுக்குள்ளே வச்சுக்கிடணும், இப்படிப்பட்ட ஒரு பார்வைக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். சைல்டு கைடன்ஸில் இன்றைக்கி நாங்கள் அப்படி தான் படித்தோம். என்ன 3 அற்புதமான கருத்தை நாங்கள் இன்றைக்கி படித்தோம். என்ன, அம்மா தன்னுடைய இதை வந்து மேம்படு பெற்றோர்களும் பிள்ளைகளும் சரியான முறையில் இருக்காமல் இருக்கிறதுக்காக சாத்தன் வந்து தடை பண்ணுறான். அந்த தாய் வந்து தன்னோட கடமையை செய்யாமல் இருக்கிறதுக்காக உலகத்தின் காரியங்களையும் சுய விருப்பத்தின்படியும் செய்யறதுக்கான ஒரு சூழலில் வச்சிருவான் அவன். இப்போ அம்மா என்ன செய்யணும் அப்படின்னா தன்னுடைய அந்த அறிவை, கடவுள் மேலே இருக்கிற அந்த பற்றை மேம்படுத்திக்கிறதுக்கு பார்க்கணும். அப்போ தான் வந்து அவங்க என்ன செய்ய முடியும் அப்படின்னா அந்த பிள்ளை என்ன பண்ண முடியும், சரியான பாதையில் வழி நடத்த முடியும். அதனால் பிள்ளைங்களுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்கணும். இப்படிப்பட்ட பிள்ளைங்க இருக்கிறாங்க அப்படின்னா சுதந்திரம் எது, நான் சொல்கிறேன்னா அதுக்கான காரணம் என்ன, கடவுள் இப்படி சொல்கிறார் அப்படிங்கிறத அவங்களுக்கு கற்றுக் கொடுத்து தான் நம்ம பிள்ளைகள் என்ன செய்ய வேண்டியிருக்கு, சுயாதீன சித்தத்துக்குள்ளே அல்லது சுதந்திரத்துக்குள்ளே பிள்ளைங்களை வழி நடத்த வேண்டி இருக்கிறது. அப்படி நம்ம செய்யலாம். அப்போ தான் அவங்களுக்கும் கடவுளுக்குள்ள ஒரு உறவு சரியானபடி இருக்கும். குண வளர்ச்சியில் அவங்க என்ன பண்ணுவாங்க, வளருவாங்க அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ என்ன அங்கே ஒரு காரியம் வந்து புரிஞ்சுக்கிறோம் அப்படின்னா, சாத்தான் சொன்ன அந்த பொய் என்ன ஆகிடும், நம்ம அப்படி இல்லை, நமக்கு வந்து சுதந்திரம் கொடுக்கல அப்படின்னா அது என்ன ஆகிடும், அவன் சொன்னது நிஜம் அப்படின்னு ஆகிடும். அதனால தான் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, சுதந்திரம் கொடுத்து நம்மளை என்ன பண்ணிட்டுருக்கிறாரு, இந்த உலகத்தில் வச்சுருக்கிறாரு. அப்படி இருக்கும்போது நம்ம எப்படி இருக்கணும் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். அப்போ நமக்கு கொடுக்கப்பட்ட அந்த சுதந்திரத்தில் நம்ம கடவுளுக்கு பிரியமானபடி நம்ம அதை பயன்படுத்தணும் அப்படின்றது தான். சரி, நல்ல ஒரு பாடத்தை எடுத்து கொடுத்த தேவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். நம்ம கேட்ட சத்தியத்தின்படி நம்ம இந்த தீமைக்கெல்லாம் காரணம் கீழ்ப்படியாமையின் விளைவுகள் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம எப்படி இருக்கணும், கடவுளுக்கு முழுசுமாக கீழ்ப்படிஞ்சு அவரை புரிஞ்சு நம்ம நடக்கும்போது என்ன பண்ண முடியும், நம்மளால் கடவுளுக்கு பிரியமாக வாழ்க்கை நடத்த முடியும். தேவன் கொடுத்த அந்த வாய்ப்பிற்காக தேவனுக்கு நன்றி செலுத்துகின்றேன். ஆமென்.